ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறை முதுநிலை பேராசிரியரும் பழங்குடி மொழிகள் மற்றும் பண்பாட்டு ஆய்வு மையத்தின் இயக்குநருமான முனைவர் முத்தையா அவர்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திரா காந்தி ராஷ்டிரிய மானவ் சங்ஸ்ராலயா, அதாவது இந்திரா காந்தி தேசிய மானுடவியல் அருங்காட்சியகம், மானுடவியலும் அருங்காட்சியகமும் எனும் பொருண்மையில் 2026 பிப்ரவரி 6, 7, 8 ஆகிய தேதிகள் நடத்திய பயிலரங்கில் கலந்து கொண்டார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணிதத்துறை மாணவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டிகளில் முதற் புள்ளி எடுத்து ஒட்டுமொத்த பரிசிற்கான கோப்பையை வென்றனர். பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு சேர்த்த கணிதத்துறை மாணவர்களுக்கு பாராட்டுகள். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்கத்துறை மற்றும் தானம் அறக்கட்டளை இணைந்து கன்னிமானூத்து பகுதியில் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தின. நமது மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் முகாமை தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்கத்துறை தலைவர் பேராசிரியர் வெங்கட்ரவி அவர்கள் செய்திருந்தார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக UGC MMTTC சார்பில் ஆய்வியல் கோட்பாடுகள் குறித்த குறுகிய கால பயிற்சி முகாம் நடைபெற்றது. காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறை தமிழ் முற்றம் அமைப்போடு இணைந்து பேராசிரியர் கி ராசா அறக்கட்டளை சொற்பொழிவினை 4/2/2026 தேதியன்று நடத்தியது. சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை மேனாள் தலைவர் பேராசிரியர் மாப்பே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்கள் செய்திருந்தார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கலை பண்பாட்டு மைய மாணவர்கள் திண்டுக்கல் MSP பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் திருவிழாவில் பங்கேற்று 2000 ரூபாய் பரிசு தொகையை வென்றனர். மாணவர்களுக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணினி அறிவியல் மற்றும் பயன்பாட்டு துறையின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் மையம் மற்றும் மலேசியா INTI பல்கலைக்கழகம் இணைந்து பிப்ரவரி 9 முதல் 11, 2026 வரை பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தின. காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கிருபா ஸ்ரீ சென்னை ராமச்சந்திரா உயர்கல்வி நிறுவனம் நடத்திய தேசிய கருத்தரங்கில் பங்கேற்று கட்டுரை வாசித்து பெஸ்ட் பேப்பர் விருது பெற்றார். அவருக்கு கூட்டுறவுத்துறை தலைவர், அவரின் நெறியாளர் மற்றும் பேராசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறையை சேர்ந்த மாணவர்கள் MSP பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் திருவிழா கண்காட்சியில் கல்லூரி பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசு ரூபாய் 35,000 வென்றனர். கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு நமது மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக உயிரியல் துறையின் சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் 4/2/2026 தேதியன்று நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு நமது மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநதம் அவர்கள் தலைமை உரையாற்றினார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் டாக்டர் M. கிருஷ்ணன் அவர்கள் தொடக்க விழா உரையாற்றினார். நிகழ்வில் உயிரியல் துறையின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் NM ராஜன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். கருத்தரங்க ஏற்பாடுகளை உயிரியல் துறையின் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக புவி தகவலியல் மையம் மற்றும் புவி தகவல் அறிவு கூட்டமைப்பு இவற்றின் சார்பில் 2024 ஆண்டிற்கான தேசிய புவிசார் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மும்பை ஒருங்கிணைப்பாளர் இந்திய தொழில்நுட்ப கழக மூத்த அறிவியல் ஆராய்ச்சி அறிஞர் முகமது காசிம் கான் கலந்து கொண்டு காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு வளர்ந்து வரும் பல்கலைக்கழக விருது வழங்கி பாராட்டினார். மாண்புமை துணைவேந்தர் அந்த விருதினை பெற்றுக்கொண்டார். இதற்கான ஏற்பாடுகளை புவி தகவலியல் மைய இயக்குனர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் செய்திருந்தார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் O. முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIP வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.